Hi viewers, welcome to Krammer Spoken English தமிழில். 2 வார்த்தை கொண்ட இங்கிலீஷ் வாக்கியங்கள். எளிமையான தினமும் பயன்படுத்தக்கூடிய 2 சொற்களை கொண்ட இங்கிலீஷ் வாக்கியங்களை எப்படி பேசுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடக்கூடாது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லி பார்க்கணும், கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பார்க்கணும். அப்போ தான் இங்கிலீஷில் பேச முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் நத்திங் பட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சுயமரியாதை அப்படின்றது வேற எதுவும் இல்லை, தன்னம்பிக்கை தான். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? 2 சொற்களை கொண்ட ஷார்ட்டஸ்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சென்டென்ஸுமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? செக் எவ்ரி ஒன். செக் எவ்ரி ஒன் அப்படின்னா அனைவரையும் சோதனை செய். அடுத்தது ட்ரெஸ் நீட்லி, நேர்த்தியாக உடை அணி. நீட்டாக ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அழகாக நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் மெட்லிங். ஸ்டாப் மெட்லிங், தலையிடுவதை நிறுத்து. ஏன் விஷயத்தில் தலையிடுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஸ்டாப் மெட்லிங். அல்லது இந்த விஷயத்தில் தலையிடுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டாப் மெட்லிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆன்சர் மீ. ஆன்சர் மீ, எனக்கு பதில் சொல். He refused. He refused. அவர் மறுத்தார். அவர் மறுத்தார், அவர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் அவர் மறுத்தார். Have another, இன்னொன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. Have another, இன்னொன்று எடுத்துக்கொள். Fix this, இதை சரி செய். Fix this, இதை சரி செய். Keep going, தொடருங்கள். Keep going, தொடருங்கள். ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் அதை தொடர்ந்து செய்ய அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கீப் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்க் ஹர், அவளிடம் கேள். ஆஸ்க் ஹர், அவளிடம் கேள். நோபடி அட்டெண்ட். நோபடி அட்டெண்ட், யாரும் கலந்து கொள்ளவில்லை. எவ்ரிபடி லெஃப்ட். எவ்ரிபடி லெஃப்ட், அனைவரும் வெளியேறினர். அனைவரும் வெளியேறினர். எவ்ரிபடி லெஃப்ட். எவ்ரிஒன் எஸ்கேப்ட், அனைவரும் தப்பினர். எவ்ரிஒன் எஸ்கேப்ட், அனைவரும் தப்பினர். எவ்ரிஒன் ட்ரீம்ஸ், எல்லாரும் கனவு காண்கிறார்கள். எவ்ரிஒன் ட்ரீம்ஸ், எல்லோரும் கனவு காண்கிறார்கள். கேட்ச் ஹிம், அவனை பிடியுங்கள். கேட்ச் ஹிம், அவனை பிடியுங்கள். I overslept, நான் ரொம்ப நேரம் தூங்கினேன். I overslept, நான் ரொம்ப நேரம் தூங்கினேன். Stop now, இப்போது நிறுத்து. Stop now, இப்போது நிறுத்து. Save yourself, உன்னை காப்பாத்திக்கோ. Save yourself, உன்னை காப்பாத்திக்கோ. He swore, அவர் சத்தியம் செய்தார். He swore, அவர் சத்தியம் செய்தார். Think again, மீண்டும் யோசி. Think again, மீண்டும் யோசி. Skip it, இதை தவிர்க்கவும். Skip it, இதை தவிர்க்கவும். He burped, அவர் கோபத்தில் வெடித்தார். அதாவது கோபத்தில் கத்தனார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் he burped அப்படின்னு சொல்லணும். He burped, அவர் கோபத்தில் கத்தினார் அல்லது கோபத்தில் வெடித்தார். Be nice, நல்லவனாயிரு. Be nice, நல்லவனாயிரு. Tell everybody, அனைவருக்கும் சொல்லுங்கள். Tell everybody, அனைவருக்கும் சொல்லுங்கள். Eat slowly, மெதுவாக சாப்பிடுங்கள்.
eat slowly, மெதுவாக சாப்பிடுங்கள். stand by, நில்லுங்க. stand by, நில்லுங்க. he stutters, அவர் தடுமாறுகிறார். he stutters, அவர் தடுமாறுகிறார். replace it, அதை மாற்றவும். replace it, அதை மாற்றவும். eat something, ஏதாவது சாப்பிடு. eat something, ஏதாவது சாப்பிடு. drink something, ஏதாவது குடி. drink something, ஏதாவது குடி. write something, ஏதாவது எழுது. write something, ஏதாவது எழுது. read something, ஏதாவது படி. read something, ஏதாவது படி. draw something, ஏதாவது வரை. draw something, ஏதாவது வரை. cook something, ஏதாவது சமை. cook something, ஏதாவது சமை. bring something, ஏதாவது கொண்டு வா. bring something, ஏதாவது கொண்டு வா. don't pester, தொல்லை பண்ணாத. don't pester, தொல்லை பண்ணாத. stop pestering, தொல்லை செய்து கொண்டிருப்பதை நிறுத்து. stop pestering, தொல்லை செய்து கொண்டிருப்பதை நிறுத்து. he giggled, அவர் சிரித்தார். he giggled, அவர் சிரித்தார். he snores, அவர் குரட்டை விடுகிறார். he snores, அவர் குரட்டை விடுகிறார். eat everything, எல்லாவற்றையும் சாப்பிடு. eat everything, எல்லாவற்றையும் சாப்பிடு. stop daydreaming, பகல் கனவு காண்கிறதை நிறுத்து. stop daydreaming, பகல் கனவு காண்கிறதை நிறுத்து. drink everything, எல்லாவற்றையும் குடி. drink everything, எல்லாவற்றையும் குடி. cook everything, எல்லாவற்றையும் சமை. say something, ஏதாவது சொல். say something, ஏதாவது சொல். finish this, இதை முடிக்கவும். finish this, இதை முடிக்கவும். stop whining, சினுங்குவதை நிறுத்து. stop whining, சினுங்குவதை நிறுத்து. come closer, அருகில் வா. come closer, அருகில் வா. be vigilant, விழிப்புடன் இரு. be vigilant, விழிப்புடன் இரு. he struggled, அவர் போராடினார். he struggled, அவர் போராடினார். stop squabbling, சண்டையை நிறுத்துங்கள். stop squabbling, சண்டையை நிறுத்துங்கள். carry this, இதை எடுத்து செல். carry this, இதை எடுத்து செல். stay alert, கவனமுடன் இரு. stay alert, கவனமுடன் இரு. step back, பின்னாடி வாங்க. step back, பின்னாடி வாங்க. இவ்வளோ நேரம் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய 2 சொற்களை கொண்ட வாக்கியங்களை பார்த்தோம் இல்லையா? எப்படி நம்ம இதெல்லாம் இங்கிலீஷில் பேசலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த 50+ சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லி பாருங்கள். கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசி பாருங்கள். பேச தான் இங்கிலீஷ் வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசுங்க. கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.